தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அனைத்து மகர ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம். மகர ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு, மகர ராசி நண்பர்களுக்கு 4ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான், அதே போல 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனது ராசியில் உச்சம் பெற்று மகர ராசி நண்பர்களுக்கு கொடுக்க போகின்ற சுபயோக ராஜ பலன்கள் என்ன, இந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மகர ராசி நண்பர்களே, தன்னுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய ராசியில் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு 200 மடங்கு அந்த வலிமை கூடும். ராசிக்கு அதிபதி உச்சம் பெறும் பொழுதோ அல்லது ராசிக்கு அதிபதி தங்களுடைய ராசியில் ஆட்சி பலம் பெறும் பொழுதோ 100% வலிமை. அதே போல தங்களுடைய ராசியில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் தங்களுடைய ராசியில் உச்சம் பெறும் பொழுது 200% பலம். அப்போ இந்த பலம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு. இந்த கால அமைப்புல பாருங்க, உங்களுடைய ராசிக்கு அதிபதி பிளஸ் தனஸ்தானத்திற்கும் அதிபதி, 2ஆம் பாவகத்திற்கும் அதிபதி சனி பகவான் கும்பமனையில் அருமையான முறையில் மூல திரிகோணம் பெற்று அற்புதமான ஆட்சி நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே போல பாருங்க, அடுத்ததாக 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தை இயக்கக்கூடியவர் அவர் உங்களுக்கு குரு பகவானா வரார். அந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் செவ்வாய் பகவானுடைய மனையில் எந்த விதமான அசுபத்தன்மையும் இல்லாமல் ராகுவுடைய பிடியிலிருந்தும் விலகி, அதே போல வக்ர நிவர்த்தியிலிருந்தும் விலகி அருமையான முறையில் 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதி உன்னதமான பலத்தை சேர்க்கின்றார். இந்த கால அமைப்புல பாருங்க, ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவானும் குரு பகவானை தொடர்பு கொள்கிறார் தன்னுடைய 3ஆம் பார்வையாக. அதே போல ராசியில் உச்சம் பெற்று செவ்வாய் பகவானும் குரு பகவானை தொடர்பு கொள்கிறார் தன்னுடைய 4ஆம் பார்வையால. இந்த குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் இருந்து அவருடைய 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் பாவகத்தையும், அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தையும், அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தையும் அற்புதமான முறையில் அவர் பார்க்கின்றார். இந்த கால அமைப்பு 2024 பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 2024 மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை சரியாக 39 நாட்கள். இந்த 39 நாட்கள் முழுமையா நீங்க பயன்படுத்தி கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில யார் முன்னாடி நீங்க வாழ்ந்து காமிக்கணும்னு நினைச்சீங்களோ, எந்தெந்த காரியங்களை நீங்க செய்ய முடியாது, நம்மளால இது இந்த ஒரு காரியம் நமக்கு கை கொடுக்காதுன்னு நினைச்சு நீங்க ஒதுக்கி விட்டீங்களோ, அதே போல யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வார்த்தைகளால் சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் மட்டும் அல்ல, இது அனுபவபூர்வமாகவும் ஆராய்ச்சி மூலமாகவும் கிரகங்களுடைய காரகத்துவத்தை சரியான முறையில் கணித்தும் கூறக்கூடிய பலன். மகர ராசி நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க இந்த 39 நாள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இலக்குகளை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. ஒரு வெற்றி வாய்ப்பை கொண்டு வந்துடுவீங்க. இந்த ஒரு கால அமைப்பு சரியான முறையில் 39 நாட்கள் உங்களுக்கு பயன்பட போகின்றது. ஆக பொதுவா மகர ராசி நண்பர்கள் ஒரு காரியத்துல இறங்கினா அதுல துணிச்சலா நீங்க இறங்குவீங்க. அந்த காரியத்தை கடைசி வரையும் முயற்சி பண்ணி பார்ப்பீங்க. பல பேர் மாதிரி பாதியிலே விட்டுட்டு விலகி வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க கையில கொடுத்துட்டு நம்ம விலகிடலாம் நினைக்க மாட்டீங்க. என்னுடைய தொழில் அது வெற்றியா இருந்தாலும் தோல்வியா இருந்தாலும் கடைசி வரையும் போராடி பார்ப்பேன் அப்படிங்கக்கூடிய மன வலிமை உடையவர்கள் கஷ்டமான வேலையை கூட ஈஸியா நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. மகர ராசினா சனி பகவானுடைய ராசி. அப்போ சனி பகவான் பாருங்க, கடினமான உழைப்புகளை கையாளக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்கின்றோம். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலுமே கூட பல பேரால் இதை செய்ய முடியாது, இது ரொம்பவும் ஒர்க் லோட் இந்த வேலையில் அதிகம் அப்படின்னா கூட
அதை அழகா ஈஸியா அதனுடைய சூட்சுமங்களை கண்டுபிடிச்சு நீங்க சால்வ் பண்ணிடுவீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி தொழில் ரீதியா நீங்க ஒரு ரோல் மாடலா நின்று இருப்பீங்க. அவ்வளவு ஒரு திறமையானவங்க. கடந்த காலகட்டங்களில் 7 சனி அப்படிங்கிற ஒரு பிடியில சிக்கி பலவிதமான நெருக்கடிகளை நீங்க சந்திச்சீங்க. இந்த ஒரு 30 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு ரணவேதனையினே சொல்லலாம். சரியான படிப்பு இல்லை, சரியான படிச்ச படிப்புக்கூடிய வேலை வாய்ப்புகள் அமையல, அந்த ஏஜ்ல நடக்க வேண்டிய திருமணங்கள் அமையல, நமக்கான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கலங்கிற ஒரு பதட்டம், ஒரு குழப்பம் ஒரு பக்கம். அதே போல 30 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தை சரியான முறையில் வழிநடத்த முடியல, தன்னுடைய தொழில் முறையை சரியா கொண்டு போய் ஒரு இடத்துல அழகா செட் பண்ண முடியல, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பொருளாதார சிக்கலை சரி பண்ண முடியல, எங்க குழந்தைகளுக்கான ஒரு நல்லதும் பண்ணிக்க முடியல, தனக்கான ஒரு குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தி பண்ண முடியல, தன்னை நம்பினவங்களுக்கும் எதையுமே சரியா செய்ய முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம். இதுல பற்றாக்குறைக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்பு. இவ்வளவு ஒரு வலிகளும் வருத்தத்தையும் சந்திக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த கால அமைப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சரியான ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ராசியில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் பகவான் வலு குறிக்கின்றார். எவ்வளவு போராட்டங்கள் நீங்க தொழில் ரீதியாக சந்திச்சிருந்தாலும் அழகா அந்த தொழில் முறையில ஒரு மறு கால் தடத்தை பதிப்பீங்க. உங்களால மீண்டும் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுங்கிற இலக்கு நோக்கி நீங்க பயணப்பட்டு வந்துடுவீங்க. தொழில் முறையில சாதிப்பீங்க. கடந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியா பலவிதமான சிக்கல்கள் உருவாக்குனீங்க. ஏன்னா மற்றவங்க உருவாக்குனாங்க, நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்றதை விட மற்றவங்க உங்களுக்கு உருவாக்குனாங்க, நீங்க அதுல முடங்கி போயிட்டீங்க. எது கரெக்டு, எது தப்பு, யார் சொல்றது உண்மை, யார் சொல்றது பொய், எதையுமே கணிக்க முடியல. ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொருத்தர் வீணான பழிகளை போட்டு நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே நமக்கு துரோகிகளா மாறி இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படியே தலைகீழ மாறி போயிடுச்சு. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை. கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு சனி பகவானுடைய நிலைப்பாடு கணிசமா குறைஞ்சிட்டே தான் இருக்கு. இந்த நேரத்துல வலிமை கூட்டக்கூடிய ஒரு விதமாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் பலம் கொடுக்கின்றார். தன்னுடைய உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் செவ்வாய் பகவான். எவ்வளவு வேகமாக அந்த ரத்தம் இருக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் என்று சொல்கின்றோம். ஆக இந்த ரத்தத்துடைய வேக அளவு குறைஞ்சா நமக்கு பலவிதமான நோய்கள் அல்லது நம்மளுடைய உயிர்க்கை கூட பாதிப்புகள் வந்துடலாம். இந்த செவ்வாய் பகவான் ஒரு மனிதனை சீராக செயல்படக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய வல்லவர். ஆக உங்களுக்கு இந்த பதட்டம், ஏற்ற இறக்கமான இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பதட்டத்தை அழகா சரி பண்ணி, இது சரி இது தப்பு, இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க, இவங்க தொழிலை நீங்க வச்சுக்கலாம் இவங்களை விலக்கிடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலை கொடுத்து உங்களை பக்குவமான இடத்துக்கு கொண்டாந்து வச்சிருவார். அதை தாண்டி தொழிலில் நீங்க மறுபடியும் ஒரு பெரிய இலக்குகள் நோக்கி பயணம் பண்ணுவீங்க. நீங்க சாதிச்சு நிற்பீங்க. உங்களுடைய தொழில் முறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துடுவீங்க. அதை தாண்டி இந்த மகர ராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஜென்ம ராசிக்கு அதிபதி சனி பகவானா இருந்தாலும் கூட தன்னுடைய 10ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். பணம் காசு நிறைந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது உயர்ந்த மனிதர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க, அல்லது உயர் அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இதில் இருப்பாங்க. ஆக இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை. நீங்க எந்த தவறுமே பண்ணல, ஆனா நீங்க கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாரோ செஞ்ச தவறுக்கு இன்னைக்கு நாம பலிகளையா மாறி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வலியும் வருத்தத்தையும் கொடுத்துருச்சு. என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இது எனக்கு தேவையா? பல பேருக்கு முன்னாடி நான் கம்பீரமா இருந்த ஒரு வாழ்க்கை இன்னைக்கு 10 பேருக்கு முன்னாடி கைகட்டி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டாங்க. நீங்க தவறு செஞ்சு கெட்ட பேர் வாங்கினீங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை. யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நீங்க ஒரு காரணகர்த்தாவா மாறி இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க தலைகுனிஞ்சு நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகிருக்கும். அதனால உங்களுடைய பணி உயர்வு, பதவி உயர்வு, உங்களுடைய ஊதிய உயர்வு, உங்களுடைய ஒரு மரியாதை கூடுதலா வரக்கூடிய அனைத்து விஷயத்தையும் கெடுத்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி உங்களை ஒரு குற்றவாளிங்கிற ஒரு நெருக்கதியில நிக்க வச்சிருப்பாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா சூழ்ச்சி.
எல்லாமே துரோகம். இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா நமக்கு நடந்தது எல்லாமே சதி வேலைகளாக தான் இருக்குது. எதுவுமே நம்ம தப்பான முறையில் பயணப்படல, நம்மளை ஏதோ ஒரு வகையில பிளாக் பண்ணி உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப புரியுது. அதுல இருந்து நீங்க வெளியில வரதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க, ஆனா முடியல. கவலைகள் வேண்டாம். உங்க மேல சுமத்தப்பட்ட பழிகள் இருந்து அழகா வெளியில உங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை பாருங்க, அவருடைய 8ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மிக அருமையான முறையில 8ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். இந்த ஒரு தருணம் மிக அதி உன்னதமான ஒரு பலத்தை கொடுக்கும். 8ஆம் பாவகம்ங்கிறது வீண் பழி, வீணான ஒரு பழிச்சொல் சுமத்தக்கூடிய ஒரு பாவகம். அதுல இந்த உங்களுக்கு வந்த கெட்ட பெயர்கள் சரியான முறையில் அது குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டுங்கிறது நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க. உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க சரியான முறையில் கொண்டு வந்துடுவீங்க. அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிறது, ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த முதல் கட்ட வேலை வாய்ப்பு தேடல். ஏதோ ஒரு வகையில் நம்ம படிச்சு வெளியில வந்துட்டோம், கஷ்டப்பட்டு படிச்சு வெளியில வந்துட்டோம், நல்ல மார்க் வச்சிருக்கோம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனா நமக்கான அந்த ஒரு உத்தியோகம் அமையலை. நம்ம படிப்பு பெரிய லெவல்ல இருக்கு, ஆனா கிடைக்கிற வேலையெல்லாம் சின்ன சின்ன வாய்ப்புகளா இருக்குது. இதுல போய் சேர்றதா இல்ல நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றதா தெரியல. கூட இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிட்டாங்க, நம்மளால அந்த இடத்துக்கு போக முடியல, ஒரு வேலை வாய்ப்புகள் அமையல, எல்லாம் முயற்சி பண்றோம், ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகுது. கவலைகள் வேண்டாம். உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை சரியான முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு தருகின்றார். தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானை பார்க்கின்றார். அதே போல தன்னுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவானுக்கு வலிமை சேர்க்கின்றார். இந்த தருணத்தில் குரு பகவான் நேரடி பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்க்கின்றார். இது ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்புல உங்களுடைய தொழில் உங்களுக்கு பலப்படும், வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடியது திருமண வாய்ப்புகள். ஏதோ ஒரு வகையில எல்லாம் கூடி வந்துருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, படிச்சு முடிச்சுட்டோம், உத்தியோகத்திலையும் அமர்ந்துட்டோம், நல்ல சம்பளம் இருக்கு, சொந்த வீடு இருக்கு, ஆனா மாங்கல்யம் முயற்சி பண்ணும்போது தடங்கள் ஆகுது. ஏன் தடங்கள் ஆகுது, எதனால் தடங்கள் ஆகுதுன்னு தெரியல. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, கெட்ட பேரும் இல்லை, எல்லாம் சரியா இருந்தும் கூட அந்த வாழ்க்கை அமைய மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர். அதே போல பேருங்க பெண்கள், அழகு இருக்கு, அறிவு இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல முறையில் அப்பா அம்மாவுக்கிட்ட நமக்கு ஒரு பணம் காசும் தேவையுமானது இருக்கு, ஆனா எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு மனசுக்கு பிடிச்ச அந்த வரன் அமையல. எல்லாம் சரி பண்ணி கொண்டு வரோம், கடைசி நிமிஷத்துல எங்கேயோ தடங்களாகி அந்த கல்யாணங்கிறது தடங்களாகி நிற்குது. அப்போ இந்த ஒரு 3-4 வருட காலகட்டமாகவே தொடர்ந்து திருமண முயற்சிகளை எடுத்து தோல்வியில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் இப்ப விலகும். ஒரு பெண்ணுடைய ஜாதகம் முறைப்படி ஒரு கணவனை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் பாருங்க உங்க ராசியிலேயே இப்போ உச்சம் பெறுகிறார். அவருடைய நீச்ச வீடான கடகமனையை 7ஆம் பாவகத்தை அவர் பார்க்கின்றார், உச்ச பலத்துடன் பார்க்கின்றார். ஆக ஒரு அழகான ஒரு மாப்பிள்ளை உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அற்புதமான ஒரு வாழ்க்கையில் நீங்க அமைச்சுக்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வாழ்க்கை இருக்கும். இதுக்கு முன்னாடியும் வாழ்க்கை அமைஞ்சு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். நிறைய ஜாதகம் வந்துட்டு இருக்கு, ஒண்ணு பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருந்தா நமக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சு போயிருக்கும். ஆனா இப்போ அழகான முறையில உங்களுக்கான ஒரு வாழ்க்கை அமையும். அதை தாண்டி ஆண்களுக்கு தன்னுடைய மனைவியை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவகத்துக்கு பாருங்க அருமையான முறையில் செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கு. அப்ப உங்களுக்கான இல்வாழ்க்கை துணைவியை நீங்க தேர்ந்தெடுத்துருவீங்க. நிறைய பேருடைய காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது கணிசமாக கைகூடி வரும். கடந்த காலகட்டங்களில் ஒரு காதல் பண்ணியிருந்தாலுமே கூட அதுல நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத மனக்கசப்புகள் உருவாக்கி பிரிவுகளை உருவாக்கி இருக்கும். அதே மாதிரி பாருங்க மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு மன ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம லவ் பண்றோம் ஓகே, ஆனா அப்பா அம்மாவுடைய பர்மிஷனோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்களுடைய ஒத்துழைப்போடு நம்ம மாங்கல்யம் பண்ணிக்கணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கக்கூடியவங்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுடைய சம்மதங்கள் கிடைக்கும். அவங்களும் டீப்பா அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம பொண்ணோ பையனோ முடிவு பண்ண வாழ்க்கை சரியான வாழ்க்கையா அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க. உங்களுடைய காதல் வாழ்க்கையும் கூட கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். உங்களுடைய இல்லறம் நல்லறமாக மாறும். அதை தாண்டி கணவன் மனைவி உறவு முறைகளில் பிரச்சனைகள், தேவையில்லாத பழி, தேவையில்லாத வீணான சந்தேகங்கள்,
மனக்கசப்புகள், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஒரு சரியான ஒரு நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு சொந்த பந்தத்துக்கிட்ட பேசினா கூட தவறா பேசுறோமோ, தப்பான பாதையில போறாங்களோ அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவியும் நல்ல முறையில் புரிஞ்சிட்டாலுமே கூட, வாழ்ந்துட்டு இருந்தாலும் கூட, கூட இருக்கிறவங்க என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்குது உங்க மனைவி மேல, என்னமோ உங்க கணவன் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த சூழ்ச்சிகள்ல தேவையில்லாம சந்தேகங்களை உருவாக்கி இன்னைக்கு குடும்பமே இன்னைக்கு சிதறி போய் நிற்கிறோம். நல்ல முறையில வாழ்ந்தவங்க, நல்ல முறையில குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு வந்தவங்க, ஒரு கௌரவ குறைச்சல் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு நீங்க போராடினீங்க. ஆனா இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா மாறி மன வருத்தத்துல ஆளுக்கு ஒரு மூலையில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம வலிய வருத்தத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கவலைகள் வேண்டாம். உங்களுடைய குடும்ப ரீதியான சிக்கல்கள் இப்போ இந்த நேரத்துல தீர்வுக்கு வரும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, 2ஆம் பாவகத்தில் சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்தில் வலுப்பெறுகிறார். அப்போ இது அழகான முறையில் உங்களுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி நீங்க வெளியில கொண்டு வந்துருவீங்க. உங்க வாழ்க்கை சரியான முறையில் நீங்க ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துருவீங்க. அதை தாண்டி குழந்தை பாக்கிய தடை, ஏதோ ஒரு வகையில புத்திரஸ்தானங்கள் தடங்களாயிட்டே இருக்குது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு ராசியில் செவ்வாய் பகவான் கூடுகிறார். செவ்வாய் பகவான் தன்னுடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தங்கள் அதற்கு சார்ந்த ஒரு கிரகம். ஆக இந்த இரத்தத்தின் ஒரு குறைபாடுகள் நிறைய பேருக்கு புத்திர பாக்கிய தடங்கள் அல்லது கர்ப்பப்பையில அந்த தேவையில்லாத ஒரு கட்டிகள் இதெல்லாமே கொடுத்துரும். 100% இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியா, கர்ப்பப்பை ரீதியா அல்லது உங்களுடைய உயிரணுக்கள் ரீதியா இருந்த பிரச்சனைகள் சரியாகி உங்களுக்கான புத்திர பாக்கியங்கள் பலம் பெறும். அதை தாண்டி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தேக போக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் அமரப்பெற்று செவ்வாய் பகவானுடன் பார்வை பெறுகின்றார். இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவுகள் பலப்படும், ஒரு புரிதல், ஒரு இணக்கம் உருவாகும். இயற்கையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள், உங்களுடைய சந்ததிகள் விருத்தியாகக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். புத்திர சந்தானம் இந்த நேரத்தில் பலம் பெறும். இதற்கான ஒரு கால அமைப்பு இந்த 39 நாட்கள். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில மகர் ராசியில பிறந்தவங்க அடிப்படையிலிருந்து கஷ்டப்பட்டு மேல வந்தவங்க, எடுத்த உடனே பணம் காசு பேரு புகழோட 100ல் ஒருத்தர் மட்டுமே பிறந்திருக்க முடியுமே தவிர பல பேர் இந்த ராசியில பிறந்தவங்க அடிப்படையிலிருந்து கஷ்டப்பட்டு மேல வந்தவங்களா தான் இருப்பாங்க. அப்போ இந்த கஷ்டப்பட்டு நம்ம மேல வந்து நம்ம வாழ்க்கை இன்னைக்கு ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா நம்ம பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க பற்றக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வாழ்ந்து காமிச்சிடணும், அவங்க சாதிச்சு காமிச்சிடணும், அவங்க யாரு முன்னாடி தலை கொஞ்சம் நின்றக்கூடாது அப்படின்னு நினைச்ச உங்களுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏதோ ஒரு வகையில கல்வி தடை அல்லது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் தடை, திருமண தடை, திருமணமாகி கணவன் மனைவி உறவு முறைகளில் பிரச்சனை, இல்லை அவங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை, இப்படியக்கூடிய ஒரு காரணத்தினால இன்னைக்கு நீங்க வலியும் வருத்தத்தில் இருந்தாலும் கூட உங்களுடைய குழந்தைகள் உங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவாங்க. குரு பகவான் புத்திர காரகர், அவருக்கு உங்களுடைய ராசியிலிருந்து சனி பகவானுடைய பார்வையும் அதே போல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் பார்வையும் இருக்கு. குழந்தைங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும். அயல்நாடு வாழ்க்கை அதை விட நல்ல முறையில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு ஏதோ ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு வெறியோட போனீங்க, நீங்க சாதிச்சிங்க, பெரிய லெவல்ல வளர்ந்தீங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஏழச்சனியுடைய காலம் ஆரம்பிச்சதுல இருந்து எந்த அளவுக்கு வளர்ந்தீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு போய் உட்காந்துருக்கிறீங்க. அப்படி படிப்படியா எல்லாமே கரைச்சி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க. வந்தப்ப நான் 0ல இருந்து ஆரம்பிச்சேன், இன்னைக்கு பெரிய லெவல்ல வளர்ந்தோம், ஆனா இன்னைக்கு மீண்டும் 0ல இருந்து நான் நின்னுட்டேன் அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை 12ஆம் பாவத்திற்கு இருக்கின்றது. 12ஆம் பாவகம் என்பது மறைமுகமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அதே போல 8ஆம் பாவகம் என்பதும் மறைமுகமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அயல் நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்துக்கு வரும். மகர ராசி அன்பர்களே, வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு நல்லதா இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க. பல பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க அவங்க வளர நீங்க காரணமா இருந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கை எந்த வகையிலையும் கெட்டு போகாது. கிரகங்கள் இப்ப பலமா இருக்கு. உங்க முயற்சிகளை பலப்படுத்துங்க, கண்டிப்பா நீங்க சாதிச்சு மேல வருவீங்க.
இந்த நேரத்தில் நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. ஒவ்வொரு பதிவிலும் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த கோச்சார பலன் அவங்களுக்கு முழுமையா போய் கிடைக்கிறது இல்லை. காரணம், அவங்க ஜாதக ரீதியா திசாபுத்திகள் பலகீனம் அல்லது கிரகங்களுடைய பலகீனங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்க ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு மீண்டும் உங்களுக்கு பல வருடங்களுக்கு ஒரு முறையே வரும். ஏன்னா 27 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே சனி பகவான் இந்த இடத்துக்கு வருவார். 12 வருடங்களுக்கு ஒரு முறையே குரு பகவான் 4ஆம் பாவகத்தில் தொடர்பு கொள்வார். பல மாதங்களுக்கு ஒரு முறையே செவ்வாய் பகவான் உங்க ராசியில் உச்சம் பெறுவார். இந்த 3 கிரகங்களும் இப்போ தொடர்புல இருக்குது. இது பல வருடங்கள் ஆகும் மீண்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைய. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில் அடுத்த இலக்குகள் நோக்கி நீங்க வாங்க. மீண்டும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு தடவை பரிசீலனை பண்ணி பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் வளர்ச்சிகள் நிறைய அடையும். அதே போல தெளிவா துல்லியமா உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன் இன்னும் முழுமையா துல்லியமா நீங்க தெரிஞ்சு உங்க அடுத்த இலக்கை நோக்கி நீங்க பயணம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.